அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா கரூர்ல வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார்களா? அது வெளியே தெரியும். ஏன்னா இப்ப என்னது, அவர் இந்த மக்களை பார்க்காமல் காப்பாற்றாமல் வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. அதனால இது எல்லாமே முழுமையை வந்தா வெளியே வரணும். இது டிரான்ஸ்பரன்சி, இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நடிகர் விஜய் அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டிக் கொண்டாலும் கூட இன்னும் அவர் ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். எனவே இதை காவல்துறை அவருடைய 2 மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி, அதே போல பெரம்பலூர், அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையும் இவர்களுக்கு தெரியும். எனவே இவருக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏன் தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை முன்கூட்டியே கணிக்க தவறியது? அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல. ஒருவேளை தாவேகா நிர்வாகிகளே அதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் பண்ணிருக்கும், இதை நீங்க சரியா இல்லை, இந்த இடம் உங்களுக்கு போதாது, இதை நீங்க தவறா போயிடும், நாங்கள் வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதுதான் சரியா இருக்க முடியும். ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது. அதுக்கு பிறகு கூட்டம் கூடி விடுகிறது. சரி, அவருடைய வாகனம் நாமக்கல் இருந்து வருகிறது. நாமக்கல் இருந்து தாண்டி வேலுசாமிபுரத்தை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கிறது. அந்த ரவுண்டானாவில் குறைந்தபட்சம் பேச வைத்திருந்தாலும் கூட பிரச்சனை வந்திருக்காது. என்ன ஆகிறது, இவர் இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் ஒரு பகுதி இடது பக்கம் வண்டி போயிருக்கணும், அங்கே கூட்டம் கூடியிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய வாகனத்தை வலது பக்கம் போக சொல்ல வாகனத்தில் வலது போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பெரிய வாகனம் கொடுக்கப்படி 22 அடி தான் நான் அளந்து பார்த்தேன். அப்போ இடதுபுறம் பக்கத்தில் நெருங்கி பார்க்கலாம் என்று இருந்தவர்கள் வலது பக்கம் போன உடனே அந்த அவர்கள் முண்டி எடுத்து இந்த பக்கம் வராங்க. வேற டிவைடர் வேற இருக்குதுங்க, அது பெர்மனண்டா இருக்குதுங்க, அது காங்கிரீட்ல போட்டுறாங்க. சோ இப்படி பல்வேறு குழப்பங்கள் அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிறது. இவரை வந்த உடனே நீங்க இதுக்கு மேல மூவ் ஆகாதீங்க, கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்கிறது, ஆனால் நீ இங்கேயே பேசிட்டு போறது உசிதம் என்று காவல்துறையினர் தடுத்திருக்க வேண்டும். அங்கதான் எல்லாருமே தவறாங்க. நீங்க வண்டி இதுக்கு மேல போனா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அசம்பாவிதம் அப்படின்னு காவல்துறை அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கணும். ஆனா அவங்க தான் அந்த வண்டியை நகர்த்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நீங்க பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அங்கதான் நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வாகனம் நிறுத்தணும்னு சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று அவங்கள நகர்த்த அந்த வண்டியை கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க. அப்பன்னா அது பெரிய வாகனம், குறுகிலான பாதை, இந்த கூட்டம் பிதுங்குது, அங்க இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி இடது பக்கம் வலது பக்கம் வண்டி வருது. சோ ஒட்டுமொத்த ஜாம் ஆகும். அதுல குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் என்று பல பேர் அந்த இதுல சிக்கி பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். சரி, இதுதான் நடந்த சம்பவம். இதுல எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் தவறெடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு வார காலமாகவும் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படலைங்கிறது வருத்தம் அளிக்கிறது. அடுத்தது அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா கரூர்ல வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார்களா? அது வெளியே தெரியும். ஏன்னா இப்ப என்னது, அவர் இந்த மக்களை பார்க்காமல் காப்பாற்றாமல் வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. அதனால இது எல்லாமே முழுமையை வந்தா வெளியே வரணும். இது டிரான்ஸ்பரன்சி, இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அப்பதான் எங்கே தவறு நடந்திருக்குது, யார் தவறு எடுத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தவறு எடுத்திருக்கிறார்கள், வருங்காலத்தில் அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு அமைப்போ அது யாரோ ஒரு கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படிங்கிற அது ஒரு படிப்பணியாக அமையும். அதை விட்டு போட்டு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருது, இந்த விஜய் அவர் கொஞ்சம் செல்வாக்கு பெற்று வராரு, இவரை காலி பண்றதுக்காக இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்துது, அவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அதிகபட்சமானது என்று நான் புதிய தமிழ் கட்சியின் சார்பாக கருதுகிறேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.